சார் நான் யதார்த்தமா நான் பிசினஸ்னு வந்தேன். முதற்கண்டன்னு போஸ்டர் பார்த்தேன். சரி படம் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போனேன். போக போக படம் அப்படியே ஸ்லோவா போயிட்டே இருந்தது. சரி நல்ல லெசன் கொடுக்குறாரு, லெசன் கொடுக்க பார்த்தேன். கடைசியில் டைரக்டர் போதை பொருளுக்கு அவர் ஆர்கியூ பண்றாரு பாருங்க. இது யாருமே நினைச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஆர்கியூமெண்ட். இது உண்மையிலேயே இது கவர்மெண்டே இந்த படத்தை எடுக்கணும், எடுத்து அவன் வெளியே ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரியான படம் வெளியே வந்தனா போதைங்கிறது நம்ம உலகத்தை விட்டு அழிஞ்சிருக்க சுத்தம் போயிடும். இது அதுக்கும் இந்த படத்துல ஒரு புலியை கொண்டு புலியை எக்ஸாம்பிள் வச்சார் பாருங்க. அதுதான் அங்க நிக்கிற அந்த டைரக்டர் அந்த சார். இது வியாபார நோக்கத்திலேயோ இல்ல இது ஒரு சினிமா ஏதாத்துல எடுத்த படம் இல்லை என்னை பொறுத்தவரையிலையும். இந்த நாட்டில் லெசன் சொல்லி ஆகணும். போதை பொருள் இவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு சொல்லி ஆகணும். இப்போ கூட லேட்டஸ்டா நம்முடைய முதலமைச்சர் மாரத்தான் ஓட்டம் ஓட்டினார். இதுக்காகத்தான் கொண்டாரு. ஆனா படத்தை பார்த்தார் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால தயவு செய்து இது நம்மளுடைய சீஃப் மினிஸ்டருடைய பார்வையை கொண்டு போய் இந்த படத்தை காட்டிட்டு நீங்க தெரிஞ்சீங்கன்னா உண்மையில ரொம்ப சந்தோஷப்படுவேன். சூப்பர் படம், சூப்பர் லெசன். படம் கூட சொல்றோட சூப்பர் லெசன். இது இன்னைக்கு உள்ள இளைஞர் கலாச்சாரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு முக்கியமா டைரக்டர் வெங்கட்ராமன் சாருக்கு நான் பெரிய கிளாப் பண்றேன். இந்த படத்தை சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் சாருக்கு இதை ஹைலைட் பண்ணுங்க. நிச்சயமா நான் அப்படி சொல்றேன். இந்த படம் ரொம்ப ஒரு படம் போல கிடையாது. இது எல்லாத்துக்கும் ஒரு பாடம் தான் அது. ஏன்னா நான் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஏன்னா இது உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் படம் இப்படி தான் 90% போயிட்டுருக்காங்க. எந்த பக்கம் போகிறது தெரியாமல் போயிட்டுருக்காங்க. இது கவர்மெண்ட்டே இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண, இதே போல் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணணும். ஆனால் ஒரு ப்ரைவேட்டில் பண்ணுறாங்கன்னா ஒரு பணம் மோட்டிவோட பண்ணலாம் நினைக்கிறேன். ஏதோ மக்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்முடைய சிஎம் மட்டும் இல்லை, இந்த லெவலில் இது கொண்டு போகணும். கொண்டு போய்ட்டு பசங்களுக்கு இது கம்பல்சரி எல்லாமே பசங்க இதை பார்த்தாங்கன்னா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இதெல்லாம் என்னென்ன நம்மளுடைய வாழ்க்கை மாறுது அப்படின்றத அவங்க தெரிஞ்ச சான்சஸ் இருக்குது. கடைசியில் அந்த படத்தினுடைய டைரக்டர் அந்த கோர்ட் சீனில் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு திருப்பமுனை. அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய எல்லாமே நல்லா இருக்குது. போதையை எவன் உற்பத்தி பண்ணாலும் அவனை நான் தண்டிக்கணுமே தவிர போதையில் பயன்படுத்தணும் தண்டிக்கிறது எந்த விதமான இதுவும் கிடையாது. அதனால் இது ரொம்ப வாழ்த்துக்கள். இவங்க இந்த கவர்மெண்ட்டு கொண்டு போய்ட்டு இது சப்சிடி கொடுத்து இது எல்லாரும் பார்க்குற அளவு பண்ணால் நல்லாயிருக்கும். வணக்கம். என்னுடைய பெயர் வேதா செல்வம். இந்த முதற்கனல்ங்கிற படத்தில் நானும் ஒரு கேரக்டராக நடிச்சிருக்கேன். நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வாரமும் 10 படங்கள் 12 படங்கள்னு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த முதற்கனல்ங்கிற படம், கனல்னா நெருப்பு இல்லையா, அந்த நெருப்பு நல்லதுக்கும் பயன்படுது, கெட்டதுக்கும் பயன்படுது. இந்த நெருப்பு, இந்த முதல் கனல் இன்னைக்கு சமுதாயத்தில் மாணவர்கள் குறிப்பாக எவ்வளோ சீரழிஞ்சு போயிருக்காங்க, போதைப் பொருளில் எவ்வளோ சிக்கிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க, அவங்களால குடும்பங்கள் எவ்வளோ பாதிக்கப்படுதுங்கிற ஒரு இதை சொல்லியிருக்கு. ஆனால் இந்த அது முதற்கனல்ன்ற அந்த போதைப் பொருளை பற்றி சொன்னாலும் இந்த முதற்கனல் பற்ற வச்சிருக்கிற நெருப்பு ஒரு முக்கியமான நெருப்பு, இன்னைக்கு தேவையான ஒரு நெருப்பு. மக்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரதுக்கான ஒரு படம். இந்த படத்தோட இயக்குனர் திரு வெங்கட்ராமன், இந்த படத்தோட ப்ரொடியூசர் போதிராஜ் ஆகியோருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் சமுதாயத்தில் நம்ம எல்லோருமே. கவர்மெண்ட் இந்த படத்தை ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் போட்டு காட்டணும். இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்படுறது இந்த போதைப் பொருள் தான். ஆனால் இதுக்கான தடுக்கிறதுக்கோ, இதுக்கான அறிவை, இதுக்கான தெளிவை மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கோ வேலைகள் எதுவுமே நடக்கலை. அப்படிலாம் நடக்கலை. ஆனால் இதை வெங்கட்ராமன்ன்ற ஒரு இயக்குனர், போதிராஜுங்கிற தயாரிப்பாளர் எப்படியோ படம் எடுத்துருக்கலாம், ஓடுற கமர்ஷியலாக எடுத்துருக்கலாம். ஆனால் இப்படி எடுக்கணும், சமுதாயத்துக்காக ஒரு படத்தை எடுக்கணும்னு தங்களுடைய உழைப்பை, பணத்தை எல்லாம் போட்டு எடுத்திருக்காங்க. மிக சிறப்பாக இந்த படம் வந்திருக்கு. பெற்றோர்கள் அனைவரும் இந்த படத்தை பாருங்கள். முக்கியமாக உங்கள் குழந்தைகளோட உட்காந்து பாருங்கள். உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் நல்லதாக இருப்பதற்கு, வளமாக இருப்பதற்கு இந்த படம் நிச்சயமாக வழிவகுக்கும். அதனால் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். அரசாங்கமும் இந்த படத்துக்கு பெரிய படமாக கொண்டாட வைக்கணும், நிறைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், உதவி செய்யணும். இந்த தயாரிப்பாளருக்கும் உதவி செய்யணும் அரசாங்கம். இந்த படத்தை என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் அடுத்தடுத்து நல்ல படங்கள் வரும். நன்றி, வணக்கம். போதை ஒழிப்பாக வந்த படம் இது. இளைஞர்கள்லாம் பார்க்க வேண்டிய படம். பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். மேலே சொல்கிறேன், படம் நல்லா சூப்பராக இருந்தது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல மெசேஜ் எல்லாத்துக்குமே.
ஆனால் இந்த தப்பு எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஃபேமிலி, அதாவது அவங்களோட அப்பா அம்மா அவங்க எப்படி குழந்தைங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி குழந்தைங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் படம் ஒர்த்து, நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் தேங்க்யூ. திஸ் மூவி இஸ் எக்ஸலண்ட். இந்த மாதிரி ஒரு டஃப்பான சப்ஜெக்டை வந்து ஒரு 2 hours கிரிப்பிங்காக எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னால் வந்து 2 மணி நேரம் போனதுன்னு தெரில. இந்த சப்ஜெக்டை கிரிப்பிங் எடுக்கிறதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் இஸ் த ஸ்க்ரீன் பிளே அண்ட் த டைரக்டர் கெட்ஸ் 100 out of 100 ஃபார் த எக்ஸலண்ட் ஸ்க்ரீன் பிளே. செகண்ட் வந்து ஆல் த ஆக்டர்ஸ். I could not believe it is for the first time they are doing all these things and the excellent acting. அதே மாதிரி I was always worried. The movie was going very well. அது எப்படி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது that is very very important. இல்லைன்னா it will become like no, it's not so good. But the highlight is the lawyer, the way he argued the case and he put for all the real points, true points to the courtல. அது வந்து அழமையாக முடிச்சு அதை கிரிப்பிங்காக முடிச்சிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ எக்ஸலண்ட். ஐ திங்க் ஐ வாண்ட் டு விஷ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் த டீம் மெம்பர்ஸ் அண்ட் மிஸ்டர் வெங்கட்ரமணன் ஃபார் த டைரக்டிங் ஆல்சோ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து ட்ரக் அடிக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் பற்றின படம் தான் அது. ஸோ அந்த படம் என்ன பர்பஸ்க்காக எடுத்தாங்களோ அது வந்து கிளியராக வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குன்னு தான் தெரியும். ஆனால் அந்த படம் பார்த்த உடனே வந்து ட்ரக்ஸை தொடக்கூடாதுங்கிற ஒரு தாட் வருது, அந்த ஒரு எண்ணம் வருது. ஸோ அந்த விதத்தில் பர்பஸ் ஃபுல்ஃபில் இருக்குது. அண்ட் எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து போர் அடிக்காமல் போகுது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி படத்துக்கு. ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். டெய்லி படம் பார்க்குற ஒரு ஹேபிட்டு. ஒரு மிகச்சிறந்த பாடத்தை வந்து இந்த டைரக்டர் கொடுப்பாரு எதிர்பார்க்கவே இல்லை. அற்புதமான படம். எல்லா பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கணும், ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு வாட்டி பார்க்கணும். அருமையான படம், நல்ல மெசேஜ். தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ வெரி மச். படம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த காலத்துல இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்கணும். நாங்களும் பார்த்துட்டு சூப்பராக இருக்கு. என்னோட கசின் பிரதர் தான் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்னும் படம் இன்னும் ஒரு 1 week 2 weeks தேட்டரில் போனால் இன்னும் சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கணும், சிஎம்மும் பார்க்கணும் இதை. ஏன்னா ரொம்ப ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இப்போ நிறைய பசங்க வந்து ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தா எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரக்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க, எப்படி சப்ளை ஆகுது எல்லாமே. இதில் இருக்க கேரக்டர்ஸுமே எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே நல்லா இருந்துச்சு. டேரக்டர் சார் கதை சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த டீம். ஓகேண்ணா. வணக்கம். நான் இந்த படத்தில் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன், பாண்டியன்ற கேரக்டர். இன்னைக்கான ரிவ்யூ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூவாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சமுதாய கருத்தை ரொம்ப என்கேஜிங்காக என்டர்டைன்மெண்ட்டாக இந்த படம் எடுத்திருக்கோம். நீங்கள் இந்த வர வாரங்களில் ஃபேமிலியோட பிளான் பண்ணுறீங்க, ஒரு படம் போகலான்னு பிளான் பண்ணுறீங்கன்னா நம்ம படம் முதற்கல்லன் வந்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நன்றி. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஒரு ரொம்ப ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ். நான் அஸ்வின் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குற எல்லா மக்களுமே வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான படம். இதை வந்து பண்ணதுக்கு நன்றின்ற மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஆனால் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் இதை வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் சிஎம் சார் கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மக்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோடு வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வரவேற்பு எதுவும் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. நான் வந்து என்ன ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னா, மக்கள் மற்ற எந்தெந்த ஊரில் வந்து இந்த படம் ஓடுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் வந்து பார்த்து எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் எங்களுக்கும் வந்து இதில் வந்து கமர்ஷியல்னு நான் பேசலை, இருந்தால் கூட ஒரு தயாரிப்பாளர்னு ஒருத்தர் காசு போட்டிருக்காரு. முதல்ல நீங்கள் பார்க்கணும், மக்கள் பார்க்கணும். ஏன்னா பர்பஸ் என்ன அப்படின்னா இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதையும் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இந்த மாதிரி இந்த சில படங்களை நீங்கள் வந்து ஆதரவு தரணும். அப்போ தான் எங்களுக்கு இனிமேல் பல படங்களை எடுப்பதற்கும் என்னை பார்த்து இன்னொருத்தங்களை எடுக்கிறதுக்கும் ரொம்ப வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். வணக்கம். என் பேர் ஆர் முத்துக்குமரன், இந்த படத்தினுடைய இணை இயக்குனர். உலகளாவிய போத கலாச்சாரத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட இந்த படம் மக்களிடையே ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, பாராட்டு தெரிவிக்கிறாங்க. எல்லாரும் இந்த தியேட்டருக்கு வரணும், படம் பார்க்கணும். இது முக்கியமாக வந்து ஒரு பெற்றோருக்கான படம், பெற்றோர்கள் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இப்போ வந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படங்கள் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. அந்த வகையில் இது இப்போ இந்த எங்களோட முதற்கால படத்தை அவசியம் பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம்.
அதாவது உங்களுக்கு பெருமையாக இருக்குது. நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். இப்போ வந்து நிறைய படங்களை குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியாமல் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இதை பார்ப்பதன் மூலமாக ஒரு குடும்பத்திற்கு அந்த குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். இது பெற்றோர்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு படம். சார் வணக்கம். இது ரொம்ப வரவேற்கத்தக்க படம் சார். படத்தோட டீம்ல இருக்கவங்க அத்தனை பேருக்கு என்னோட வாழ்த்துக்கள். பர்டிகுலர் ரமணன் வந்து கடைசி ஒரு 1 hour ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு. படத்துல இருக்கவங்க நடிச்சவங்க, போட்டோகிராஃபி, அனைத்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. என்னோட பரிபூர்ண வாழ்த்துக்கள் சார். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ், அதாவது ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க பசங்க எல்லாருமே. அதுக்கு இது ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம். எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தை நம்ம குறை சொல்கிறோம், ஆனால் பாதிக்கப்படுறது அந்தந்த வீட்டு மக்களும் அவ்வளோ எமோஷனலாக பாதிக்கப்பட்டுறாங்க இந்த ட்ரெஸ், இந்த கல்தாகல்னால. அதனால் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் செய்யணும். இந்த மாதிரி அடிக்கடிக்கு ஒரு மெசேஜ் உள்ள படம் வருது ரொம்ப நல்லது படம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களை குறை சொல்கிறது சமுதாயத்தில் இதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடுறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. உங்களுக்கும் நம்ம இது கட்டுப்படுத்துறோம்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குது திரைப்படம். ரொம்ப ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குது. இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திரைப்படம். ஃபேமிலியாக உட்காந்து இப்போ இந்த திரைப்படத்தை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். நல்லா இருக்கு, படம் முடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. படம் ரொம்ப சிறப்பு. படம் ரொம்ப சிறப்பு. இந்த சமுதாயத்துக்கு அவசியம் இந்த கருத்துக்கள் வேணும். கதாபாத்திரங்கள் எல்லாருமே அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பிள்ளைங்களை கண்டெடுத்து சினிமா துறை கொண்டு வந்து மக்களுக்கான கருத்துக்களை தெரிவிச்சது ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. நல்லா இருக்கு. மேலும் மேலும் இது மாதிரி வரணும். மேலும் மேலும் இதே மாதிரி கதைகளை அவர் மூலமா சமுதாயத்துக்கு கொண்டு வரணும்னு கதாபாத்திர இயக்குனர் டைரக்டர் அவர்களுக்கு ரொம்ப வந்து வாழ்த்துக்களை சொல்லி எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. படம் எல்லாம் சூப்பர் தான் இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க 2 பேர் எல்லாருமே. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஸ்கூலில் எப்படியெல்லாம் நடக்குதுன்றது, அந்த நடிக்கிற அந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிற மாணவர்களோ ஸ்டூடெண்ட்டோ காரணம் இல்லை, இந்த சொசைட்டி தான் காரணம். அந்த ட்ரக்ஸு பேன் பண்ணுறதுக்கான விஷயத்தை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருங்க. நல்ல விஷயம். நல்ல நாளைய பாரதத்தை முன்னின்று வழிநடத்தக்கூடிய இன்றைய செல்வங்களுக்கும் அவர்களை பெற்றெடுத்தவர்களுக்கும் சொல்ல வேண்டிய மிக 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 அவசியமான கருத்தை அழகாக சித்தரித்து சொல்லியிருக்கிறார். அவருக்கு பாராட்டுகள். இந்த இந்த தலைப்பை எடுத்துக்கொள்ளாமல் வேறு ஏதாவது எடுத்திருந்தால் அதிகமாக அவர் சம்பாதித்திருக்கலாம். அதையெல்லாம் கூட விட்டு அர்ப்பணிப்பாக செய்த வெங்கட்ராமன் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன்.